வெளிநாட்டுல இருந்துருவோமா இல்ல வெளிநாட்டில இருந்து பூர்வீகம் வர முடியுமான்ற கேள்வியும் இருந்துச்சு. அதற்கான பதிவு தான். முதல்ல வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றது 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொண்டது. 8ஆம் இடமான வாழ்க்கையின் திருப்பங்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு வேறொரு கண்ட்ரியில் சென்று அங்க இருக்கும் சட்டத்திட்டத்துல நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. அங்க மாற்றத்திற்கு 8ஆம் இடம் தொடர்பு கொண்டுருச்சு. அதுபோல் அயன சயன போகமான விரயபாவம், பூர்வீகம் அல்லாமல் தொலைவில் இருப்பதை நிகழ்த்துவது 12ஆம் இடம். அதாவது ஒரு நாள்ல நீங்க நடந்து பயணப்படுறீங்க, எதுல பயணப்படுறீங்க, பேசுறீங்க, செயல்படுறீங்க, எல்லாமே நீங்கள் எங்கு ஜனனித்தீர்களோ அங்கு இல்லாமல் தொலைவில் இருப்பதை 12ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. இதனாலதான் வெளிநாடு தூரதேச வாழ்க்கைக்கு முக்கிய பண்பை 8, 12ஆம் இடங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுபோல ஒரு ஜாதகர் நெடுந்தூர பயணம், வெளிதூர பயணங்களில் இருப்பதை 9ஆம் இடமும் உறுதிப்படுத்துகிறது. 8, 12 மற்றும் 9ஆம் இடம், இந்த 3 பாவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் ஒரு ஜாதகர் வெளிநாடு வாழ்க்கையில் இருப்பதற்கு. இப்ப தற்சமயம் முதல் பாயிண்ட்ல தற்சமயம் ஒரு ஜாதகர் வெளிநாடு போயிட்டு வருவாரான்னு பாக்குறதுக்கு அந்த ஜாதகத்துல 9ஆம் இடத்துல ஒரு இருள் கிரகமோ 9ஆம் இடத்துல அவயோக கிரகமோ இருந்து விட்டால் அந்த ஜாதகர் 9ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசையோ புத்தி காலகட்டத்திலோ தொலைதூரம் சென்று வந்து விடுவார். 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளல, 9ஆம் இடத்துல மட்டும் இருக்குன்னா அந்த ஜாதகர் தற்சமயம் போயிட்டு வருவார். அதுபோல நடப்பு தசா புத்திநாதர்கள் ராகு கேதையோ சரராசியல்லையோ தொடர்பு கொண்டு புத்தி நடக்குதுன்னா அவர் போயிட்டு திரும்ப வந்துருவார்.